ஒரு கிரிக்கெட் ஃபேனாக நான் சொல்கிறேன், இந்த சீரீஸ்க்கு இந்த மாதிரி ரிசல்ட் வந்தால் ஒட்டுமொத்த கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு ஒரு ஹாப்பி நியூஸ். ஏன்னா ரெண்டு டீமோட பிளேயர்ஸ் இந்த சீரீஸில் எக்ஸலண்டாக ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட கடைசி டெஸ்ட் போட்டியான 5வது டெஸ்ட் போட்டியில் 5வது இங்கிலாந்து வெறும் 35 அடிச்சாங்க, சீரீஸ் வின் பண்ண நிலைமை இருந்திருப்பாங்க. ஆனால் இந்தியா அதை விடாமல் போராடி எக்ஸலண்டாக பவுலிங் போட்டு பிரசித் கிருஷ்ணா சிராஜோட எக்ஸலண்டான பவுலிங்னால ஆட்டத்தோட ஆரம்பத்தில் எக்ஸலண்டாக பவுலிங் போட்டு விக்கெட் மேலே விக்கெட் எடுக்க சரி 9 விக்கெட் விழுந்து இந்த இங்கிலாந்து ஆல் அவுட் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த போட்டியை வின் பண்ணாதான் இங்கிலாந்து சீரீஸை வின் பண்ண நிலைமையில் இருக்கும்போது கிறிஸ் வுக்ஸ் கையில் அடிப்பட்டெல்லாம் பொருட்கள்லாம் உள்ள வந்தால் இன்னொரு பக்கம் இந்தியாவோட பவுலர்ஸ் ஒரு பக்கம் நல்ல போராட்டத்துக்கு அப்புறம் சிராஜ் விக்கெட் எடுக்க சிராஜோட 5 எக்ஸலன்ட்னாலையும் பிரசித் கிருஷ்ணாவோட 4 விக்கெட்னாலையும் மொத்தத்தில் டீம் இந்தியாவோட பேஸ் அட்டாக் இந்த போட்டியில் எக்ஸலண்டாக பர்ஃபார்மன்ஸ் பண்ண டீம் இந்தியா 6 ரன் ஜாஸ்தி அந்த போட்டியை வின் பண்ணி சீரீஸை லெவல் பண்ணி இப்போ டிராஃபியை ஷேர் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எனக்கு என்ன பார்த்தல இந்த சீரீஸ்க்கான பிளேயர் ஆஃப் த சீரீஸ் ஹாரி புர்க் போனது தான். அதனால ஒரு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ண நான் சொல்ல வரல. சடேஜா, பென் ஸ்டோக்ஸ் மாதிரி பிளேயர்லாம் பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் இந்த சீரீஸ் பிளேயர் நல்லா பண்ணியிருக்காங்க. இவங்க 2 பேர்த்துல யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு பிளேயர் தான் எனக்கு பர்சனலாக கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருக்கும். இது என்னோட கருத்து மட்டும் தான். அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க?